ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஆன் பண்ணி வானலி வச்சு ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துங்க, ஒரு பெரிய பழுத்த தக்காளி சேர்த்துங்க, 4-5 முந்திரி பருப்பு சேர்த்துங்க, ஒரு பெரிய வெங்காயத்தை தோலை சீவிட்டு சேர்த்துங்க. நல்லா வதக்குன்னு வதக்கி மிக்சியில் சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் பட்டர் சேர்த்துங்க. அந்த பட்டரில் வந்து கொஞ்சமாக கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்குன்னு நல்லா வதக்கிடுங்க. ஆயிலே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் என்ன செய்றீங்க அப்படின்னா, மிளகாத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், கேசரி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு அவங்க மசாலா எல்லாம் அப்படியே நல்லா ஒன்று கூடி வர அளவுக்கு வச்சுக்கிட்டு தயிரை ஒரு பாத்திரத்தில் ஊற்றுங்க. ஒரு பாக்கெட் தயிரை வதக்கி வச்சுருக்க மசாலா அதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அந்த கடையிறதை வச்சு கடை நல்லா கடைஞ்சிருங்க. கரைஞ்சதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் தேவையானதில் மறுபடியும் சேர்த்துங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க. நல்லா கிண்டி வச்சுட்டு மறுபடியும் வானலி வச்சு பட்டர் சேர்த்துங்க. பட்டர் சேர்த்துக்கிட்டு அந்த கிண்டி வச்சுருக்கிறதுல பன்னீரை சேர்த்துக்கிட்டு பன்னீரை சேர்த்து தூக்கியில் ஊற்றி கிண்டி ஓரமாக வச்சுருங்க. வேறொரு வானலி வச்சு ஆயில் ஊற்றி ஜீரகம் சேர்த்துங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா நிறைய சன்னமாக வெங்காயத்தை நறுக்கி நல்லா வதக்கு நல்லா சேர்த்துட்டு அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் தூக்கி ஊற்றி கிண்டுங்க. கிண்டி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செஞ்சு வச்சுருக்க பட்டரை தூக்கி அதில் ஊற்றி கிண்டினா பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக